ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒன் பாட் ரெசிபியான சாம்பார் சாதம் தான் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இப்போ குக்கரில் பண்ணல, வெறுமா நம்ம பாத்திரத்தில் பண்ணுற மாதிரி பண்ணலாம். அதுக்கு நான் இது காய்கறியெல்லாம் தேவையானது கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, நம்ம என்னென்ன காய்கறி இருக்கோ, கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு எது வேணால் எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு கிளாஸ் பருப்புக்கு ஒரு கிளாஸ் அரிசிக்கு அரை கிளாஸ் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம அந்த கிளாஸில் அரிசி அளந்தோமோ பருப்பும் அரிசியும் அதே கிளாஸில் ஒரு 5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நம்ம தண்ணி கொதி வந்ததும் நம்ம ஊற வச்சு வச்சுருக்க பருப்பை வந்து பருப்பை இதில் போட்டுக்கலாம். போட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம அரிசியும் ஊற வச்சுருந்தேன், அதையும் போட்டுக்கலாம். பச்சரிசி எடுத்துருக்கேன் நான் இன்னைக்கு. நீங்கள் சாப்பாடு அரிசி கூட எடுத்துக்கலாம். பச்சரிசியில் தான் எப்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் சாதம், பொங்கல்லாம். இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். பூண்டு நம்ம உரிச்சு வச்சுருக்கோம், ஒரு 5 பல் பூண்டு, அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். பூண்டு வந்து உரிச்சிட்டு லைட்டாக வாஷ் பண்ணிட்டேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு பழுத்த தக்காளியாக பெருசாக ஒன்று எடுத்துக்கிறேன். தக்காளி பூண்டு இதிலே போட்டோன்னா நல்லா மேஷ் ஆகிடும். மற்ற காய்கறி மட்டும் நம்ம வதக்கி போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நம்ம சின்னதுலேயே வச்சுட்டோன்னா வெந்துட்டுருக்கோம் சாப்பாடு. நம்ம சைடில் வந்து காய்கறிலாம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து நம்ம பாத்திரத்தில் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வெந்ததும் சாப்பாடு நம்ம சைடில் கடாய் இது பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு தேவையான அளவு சூடு பண்ணிக்கலாம். சூடானதும் நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுக்கலாம். இதில் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வேணுன்னா 2-3 காஞ்ச மிளகா கூட காரத்துக்கு கிள்ளி போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி சிம்பிளாக பண்ணுறேன். நம்ம வீட்டில் இருக்கிற மிளகாத்தூள் வச்சு பண்ணுறேன். நீங்கள் இதுலேயே அரைச்சி விட்டும் பண்ணலாம். இன்னொரு நாள் நான் அரைச்சி விட்டு செஞ்சு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய், பருப்புலாம் வதக்கிட்டு தனியெல்லாம் வதக்கிட்டு அரைச்சி சேர்த்து அது டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும். இது நான் இன்றைக்கி சிம்பிளாக பண்ணுறேன். வெங்காயம் போட்டு நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வதங்கணும். சின்னதுலேயே வச்சுருங்க, வதங்கட்டும். வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிலாம் போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி முருங்கைக்காய், கேரட், பீன்ஸு, அப்புறம் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். புளி வந்து லைட்டாக ஊற வச்சுருக்கேன், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி. இதெல்லாம் வந்து காய்கறி வந்து நம்ம புளி தண்ணியை கரைச்சி தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ காய்கறியை வந்து நம்ம வெங்காயம் வதங்கிச்சா பார்த்துட்டு காய்கறியை போட்டுக்கலாம். காய்கறி இதுலேயே போட்டு வதக்கிட்டு தேவையான அளவு, இப்போ இந்த காய்கறிக்கு வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரி சாப்பாடு வெந்ததும் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா அப்புறம் பருப்பு உங்களுக்கு வேகாது. நீங்கள் உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி தனியாக சேர்த்து கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அரிசி பருப்பையும் மட்டும் நம்ம குக்கரில் வேக வச்சு தனியாக எடுத்துகிட்டு காய்கறியும் இந்த மாதிரி வதக்கிட்டு லாஸ்ட்டில் இந்த காயெல்லாம் வெந்ததும் நம்ம திரும்பி அரிசி பருப்புலேயே சேர்த்து கலந்துக்கலாம். எப்படி செஞ்சாலும் ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா லேட் ஆனாலும் கொஞ்சம் சூடு போகாது. குக்கரில் செஞ்சோன்னா அப்போவே சூடாக சாப்பிட்டோம்னா சூடு போயிடும். அதே மாதிரி லேட் ஆக இடிக்குது குக்கரில் செஞ்சோன்னா. இது அப்படி இல்லை, லேட் ஆனாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டோம். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், நம்ம சாப்பாடுலேயும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு கலரி விட்டுக்கலாம். ரெண்டுத்துலேயுமே கொஞ்சம் தனித்தனியாக உப்பு போட்டுக்கிட்டோன்னா சரி சமமாக கரெக்டாக இருக்கும். போட்டுக்கலாம். நீங்கள் இதில் தனி மிளகாத்தூள் வேணும்னாலும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வதக்கும் போது நான் இன்றைக்கி வெறும் நம்ம சாம்பார் வீட்டில் யூஸ் பண்ணுற சாம்பார் மிளகாத்தூள் தான் போடுறேன். பசங்க சாப்பிட்ணுன்னு போடுறேன். நம்ம காரம் வந்து காரம் உப்பு எப்போவுமே நம்மளுக்கு தேவையான அளவு அவங்கவுங்க வீட்டுக்கு எப்படி செய்வீங்களோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். இந்த காய் வெந்ததும் கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு மிளகாத்தூள் வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டு வதக்கிக்கலாம். இதுலேயே வதக்கிட்டு நம்ம புளி தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு சின்னதில் மூடி வச்சுட்டோன்னா கொஞ்ச நேரம் அந்த காயெல்லாம் வெந்துடும். புளி தண்ணியும் அந்த பச்சை வாசனை போயிடும், மிளகாத்தூளுக்கும் அந்த பச்சை வாசனை போயிடும். இப்போ இது சின்னதில் வச்சிடலாம்.
இந்த சைட் கேப்பில் உங்களுக்கு தொட்டுக்கு என்ன வேணுமோ அதை ரெடி பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு வெறுமா சிம்பிளாக அப்பளம் வச்சு சாப்பிட போகிறோம். தொட்டுக்க இதுக்கு வந்து நம்ம தொக்கு மாதிரி ஏதாவது தொட்டுக்க செஞ்சோன்னா நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் தொக்கு, உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் போட்டு தொக்கு மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும். இல்லை அப்பளமா சிப்ஸோ வச்சு சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை பக்கோடா வாங்கி வந்து சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். இது சின்னதுலேயே இருக்கட்டும். இப்போ காய் வெந்துருச்சா பார்க்கலாம். வெந்துருச்சு. இப்போ இந்த காய் எல்லாத்தையும் இதில் போட்டு சாப்பாடுலேயே போட்டு இது கலரிடலாம். கலரிட்டு இது நல்லா கலரிட்டு ஒரு 10 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ் நம்ம சின்னதுலேயே வச்சுட்டோம்னா இந்த சாப்பாடும் இந்த காய் எல்லாமே ஒன்று சேர்ந்துரும். ஆனால் அடி பிடிக்காம பார்த்துக்கோங்க. அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. மேலே கொஞ்சமாக நம்ம நெய் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் வாசனைக்கு. நீங்கள் அந்த வதக்கும் போது கூட அந்த எண்ணெய் கூட நெய் போட்டுக்கலாம். இது மேலே போட்டோன்னா இன்னும் வாசனையாக இருக்கும். மேலே அப்புறமா போடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். லஞ்சுக்கு தான் எங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர்